9th ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் தாவர உலகம் மற்றும் தாவர செயலியல் பார்க்குறோம். சூரியகாந்தி இதோட பேர் வந்து ஹீலியாந்தஸ் அனுவஸ். ஸோ தாவரத்தண்டின் முனையானது உதயம் முதல் அஸ்தமனம் வரை சூரியன் வந்து இருக்கும் திசையை நோக்கி தான் வந்து இந்த சூரியகாந்தி வளருது. ஸோ இதுக்கு என்ன காரணம்னா வெளிப்புற காரணிகளால் தான் அந்த மாதிரி வளருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒளிச்சார்ப விசைவு அப்படின்னா வந்து இப்போ தண்டு பகுதி வந்து ஒளியை நோக்கி வளர்றதுனால அது வந்து ஒளிச்சார்ப விசைவை சேர்ந்தது வந்து தாவரத்தின் தண்டு பகுதி. புவிச்சார்ப விசைவுனா வந்து புவியை நோக்கி, ஸோ தாவர வேர் பகுதி. நீர்ச்சார்ப விசைவும் தாவர வேர் பகுதி. தொடுசார்ப விசைவுனா வந்து கொடி பற்றி படர்தல். அடுத்து வேதிச்சார்ப விசைவு அப்படின்னா மகரந்த குழாயின் வளர்ச்சி. அடுத்து வேர்கள், இப்போ வேர்கள் வந்து ஒளிச்சார்ப விசைவுக்கு எதிராக இருக்கும். ஸோ வந்து எதிர் ஒளிச்சார்ப விசைவு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஐஸ்வர்ஸாக நம்ம சொல்கிறோம். சில உவர் தாவரங்கள் வந்து எதிர் புவிச்சார்ப விசைவு உடையவை. 180 டிகிரி கோணத்தில் செங்குத்தாக வேர்களை கொண்டவை வந்து எதுனா ரைசோபோரா சுவாச வேர்கள். இது வந்து அப்படி மேல் நோக்கி இருக்கும். ரைசோபோரா சுவாச வேர்கள். அடுத்து திசைசாரா தூண்டல் அப்படின்னு ஒளியுறு வளைதல், நடுக்கமுறு வளைதல். ஒளியுறு வளைதலும் நடுக்கமுறு வளைதலும் திசைசாரா தூண்டல்னால் நடக்குது. டாராக்சம் ஆஃபிசினேல் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஆஃபீஸ் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மார்னிங் டைம் தான் போவாங்க. ஸோ மலர்கள் வந்து காலையில் திறந்த நிலையிலும் மாலையில் மூடி நிலையிலும் இருக்கும். ஆஃபீஸ் மார்னிங் திறந்திருக்கும், ஈவினிங் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ டாராக்சம் ஆஃபிஸ்னு வந்தாலும் இந்த மாதிரி. அடுத்து ஐஃபோமியா ஆல்ஃபா. ஐஃபோமியா ஐ படத்தில் நிலாவை பற்றி ஒரு சாங் கூட வரும். நிலவு மலர். ஐன்னு வந்துட்டாலே நிலவு மலர். இது இரவில் திறந்த நிலையிலும் பகலும் மூடிய நிலையிலும் இருக்கும். ஸோ நடுக்கமுறித வளைதல் அப்படின்னா தொட்டாச்சினிங்கி. மைமோசா புடிகாவின் நடுக்கமுறு வளைதல். இது வந்து தொட்டாச்சினிங்கி டக்குன்னு க்ளோஸ் ஆயிரும் அப்படின்றாங்க. அடுத்து நடுக்கமுறு வளைதல் வந்து திசைச்சாரா தூண்டல் அசைவுக்கு வீனஸ்ன்ற பூச்சி பிடிப்பான் என்ன பண்ண பூச்சி டக்குன்னு வந்து பிடிக்கும் இல்லையா, அது வந்து டயோனியா மிப்சிஃபுல்லா. எக்ஸாக்டாக என்ன நேம் அப்படின்னா டயோனியா மிப்சிஃபுல்லா. டைட்டானிக் கூட ஞாபகம் வச்சுக்கலாம். அந்த படத்தில் வந்து டக்குன்னு கடைசி மாறிடுவாங்கலாம். ஸோ டயோனியா மிப்சிஃபுல்லா டக்குன்னு நடக்கிறது. திசைச்சாரா தூண்டலில் இது மிக வேகமானதுன்னா டயோனியா. டைட்டானிக் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து திசைச்சாரா அசைவுகள், திசைசாரா அசைவுகள் ஏறக்குறைய இது வந்து நிரந்தரமானது, மீளாதது, தற்காலிகமானது, மீளக்கூடியது. அனைத்து தாவரங்களிலும் காணப்படும் திசைச்சாரா வந்து சிறப்பு தாவரங்களில் மட்டுமே காணப்படும். அடுத்து வெப்பமுறை விட வெப்பநிலைக்கு ஏற்ப தன் துளங்களை வெளிப்படுத்துவது என்னென்னா டூலிப் மலர்கள். டூப் போடுறவங்கலாம் வெயில் அவ்வளோ கஷ்டப்படுவாங்க. ஸோ வெப்பமுறை விளைவுனா டூலிப் மலர்கள். அடுத்து ஒளிச்சேர்க்கை அப்படின்னா ஒளியாற்றல் வேதியாற்றலாக மாறுறது. இது வந்து ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. 6CO2 + 12H2O. இது வந்து சேரும் போது என்ன ஆகும்? சூரிய ஒளி பச்சையம் அது ரெண்டு முன்னாடி சேர்றப்போ C6H12O6 அப்புறம் 6H2O 6O2 கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கிட்டு ஆக்சிஜனை வெளிவிடும். இதுதான் ஒளிச்சேர்க்கை நடக்கிறது. அடுத்து பூச்சினங்களில் சூரிய ஒளி ஈர்க்கக்கூடிய வெஸ்பா ஓரியண்டாலிஸ் அப்படின்ற ஒரு எறும்பு டெல்லவி பல்கலைக்கழக விஞ்ஞானிகள், டெல்லின்னு ஞாபகம். ஸோ டெல்லவி பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் கண்டறிந்தனர். இந்த வயிற்றுப்பகுதியில் மஞ்சள் திட்டுகள் மற்றும் அசாதாரண மேல்தோல் அமைப்பு இருந்தது. 30 அடுக்குகளை கொண்டு தனித்து காணப்படுது. மேல்தோல் பகுதியில் பச்சையுமே காணப்படுது. மறாக சாந்தோப்ரின் என்ற மஞ்சள் நிற ஒளி நுண்ணுரமி வந்து காணப்பட்டது. ஒளியாற்றலை மின்னாற்றலாக இது வந்து மாற்றுது. ஒளியாற்றலை மின்னாற்றலாக மாற்றுறது எது? வெஸ்பா ஓரியண்டாலிஸ் என்ற எறும்பு. அடுத்து ஒளிச்சேர்க்கையின் முடிவில் குளுக்கோஸ் ஸ்டார்ச்சாக மாற்றப்பட்டு சேகரிக்கப்படுகிறது. அடுத்து இலைத்துளையும் காப்பச்சொல்களால் இலைத்துளை வந்து காப்பச்சொல்களால் சூழப்பட்டுள்ளது. அடுத்து இலைத்துளை நீராவி போக்கு 90% 95% வந்து நீர் இழப்பு வந்து அந்த இலைத்துளை மூலமாக தான் நடக்குது. கியூட்டிக்கல் மூலமாக வந்து புறத்தொழில் கியூட்டிக்கல் அடிக்கும் வழியாக நீராவி போக்கு அது வழியாகவும் நடைபெறுது. பட்டைத்துளை நீராவி தாவரத்தின் பட்டைகள் அதெல்லாம் இருக்கும் இல்லையா, தாவர உறுப்புகளில் காணப்படும் சிறு துளைகள் மூலமாகவும் நடைபெறுது நீராவி போக்கு. 90 to 95% வந்து இந்த இலைத்துளை மூலமாக தான் நடக்குது அப்படின்றாங்க. தண்டு வேர்பகுதியின் இழு விசையை அதிகப்படுத்துகிறது நீராவி போக்கு. மேலே நீர் போதா, அதனால் கீழேருந்து தண்டு வேர்பகுதியின் இழு விசை அதிகமாகுது. வேரின் உறிஞ்சும் தன்மை அதிகமாகிறது. தாது உப்புக்கள் அதிகமாக வந்து பெறுவதற்கு அவசியமாகிறது. வெப்பநிலையை சீர்படுத்துகிறது. எல்லாம் நீராவி போக்கோட பெனிஃபிட்ஸு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஏறும் கொடிகள் வந்து தொடுசார் அசைவு. ஏறும் கொடிகள் தங்களுக்கு பொருத்தமான ஆதரவை கண்டறியும் இயக்க அசைவுகள் வந்து தொடுசார் அசைவு. கொடினாலே வந்து இது தொடுசார் அசைவு தான். ஒளிச்சேர்க்கையின் போது நடைபெறுவது கார்பன் டை ஆக்சைடு இழுக்கப்பட்டு ஆக்சிஜன் வெளியேறுது. அடுத்து நீர் தூண்டலுக்கு ஏற்ப தாவர வேர் விளைவது நீர்ச்சார் அசைவு. இளம் நாற்றுகளை இருட்டறையில் வைத்து மெழுகுவர்த்தி பொருத்தி வைக்கிறப்போ வந்து மெழுகுவர்த்தியை நோக்கி வளர்றது வந்து ஒளிச்சார் அசைவு.
அடுத்து வேர் வந்து நேர் புவிச்சார்பு அசைவு. வெப்ப தூண்டுதலுக்கு ஏற்ப தாவர உறுப்பு திசைச்சாரா தூண்டல் அசைவுகளுக்கு உட்படுவது வந்து வெப்பமுறு தூண்டுதல், வெப்பமுறு வளைதல். சரியா, வெப்ப தூண்டலுக்கு ஏற்ப அது வந்து உருவாகுவது அசைகளை கொண்டு வந்து வெப்பமுறு வளைதல். வெப்பச்சார்பு விசைவுள்ள வெப்பமுறு வளைதல். வெப்ப தூண்டல்னாலே வளைதல், தூண்டி வளைய தான் வைப்பாங்க. இலையில் காணப்படும் பச்சையும் ஒளிச்சேர்க்கை. நீராவி போக்கு அப்படின்றது இலைத்துளை. அடுத்து ஒளிச்சார் துகள்களான தண்டு மேல் பகுதி. வேர் வந்து நீர்ச்சாசைவு. தாவரத்தில் வந்து பச்சை நிறம் வந்து பச்சையம். சூரியகாந்தி மலர் சூரியன் பாதைக்கு ஏற்ப வளைவது ஒளியுறு வளைதல், புவிச்சார்பு அசைவு. இதெல்லாம் வந்து பேசிக்ஸ் தான், இதெல்லாம் பார்த்துக்கலாம். வேதிப்பொருட்கள் தூண்டல் தாவர உறுப்பு வளைதல், வேதிச்சார்பு அசைவு தப்பாக சொல்லியிருக்காங்க. வளிமண்டலத்தில் வெப்பம் அதிகரிக்கும் போது இலைத்துளை திறந்து கொள்வதால் நீர் ஆவியாதல் குறைந்துவிடும். அது எப்பயும் போல தான் ஆவியாகும். ஒளிச்சேர்க்கையின் போது குளுக்கோஸ் கார்பன் டை ஆக்சைடு உற்பத்தி ஆகும். ஒளிச்சேர்க்கையின் போது குளுக்கோஸ் கார்பன் டை ஆக்சைடு குளுக்கோஸ் ஆக்சிஜன் தான் உற்பத்தி ஆகும். வளிமண்டலத்தில் ஆக்சிஜன் சமநிலையை வந்து ஒளிச்சேர்க்கை ஒரு முக்கிய பங்கு. ஆமாம், மூடிக்கொள்ளும் போது நீரிழப்பு ஏற்படாது. ஸோ அவ்வளோதான், இது வந்து இந்த ஃபார்முலா. ஓகேவா, அவ்வளோதான். அடுத்த யூனிட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.